பிரைஸ் லார்டுங்க. இன்னைக்கு அநேக வேலைகளை நம்ம யோசிப்போம் இல்லையா? நான் தகுதியே கிடையாது. ஆனால் ஏசப்பா ஏன் என்ன தெரிந்தெடுத்தாங்க? நான் ஒழுங்காக வேதம் வாசிக்க மாட்டேங்கிறேன், நான் ஒழுங்காக செபிக்க மாட்டேங்கிறேன், ஆண்டவர் கூட நான் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறேன். ஆனாலும் என்னை விட்டு விலகாமல் ஏன் இன்னும் ஆண்டவர் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க? இன்னும் அதிகமாக என்னோட எத்தனையோ பேர் தாளந்தாக இருக்கிறாங்க, நல்லா பாடுறாங்க, எனக்கு பாடக்கூட தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஏன் என்னை விட்டு விடாமல் இன்னும் அவருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகள் நமக்குள்ள எழுமும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்ம ஒருத்தரையும் வெறுத்து விடாத ஆண்டவர். நம்ம எல்லாரையும் அவர் ஒரே பாதை நேசிக்கிற ஆண்டவர். அவருக்கு பட்சபாதம் அப்படின்றது இல்லவே இல்லைங்க. மனிதர்கள் வேணா ஒதுக்கலாம் நம்மள, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவ எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வா, இவளுக்கு பாட்டே வராது, பாட தெரியாம இவ எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வா, இவளுக்கு வேதத்தை தியானிக்க தெரியாது, வேதத்துல இருக்க காரியங்களை எடுத்துரைக்க தெரியாது, இவ எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வா அப்படின்னு சொல்லி அநேகர் வேணா நம்மளை பார்த்து ஏளனமாய் பேசலாம். ஆனா ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களாக நம்மளை தெரிந்து கொண்டு நம்ம மூலமாய் அவருடைய நாமத்தை சொல்றதற்கு இன்னும் ஒவ்வொரு பேர் பக்கத்துலயும் நின்று கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா நீங்க என்ன பயன்படுத்துறீங்கன்னா நிச்சயமாய் நான் பயன்பட ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லுவோமா? அப்படி சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் பிள்ளைகளா இருப்போம். ஆமீன். God bless you.